கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நலவாழ்வு கன்வென்ஷன் கூட்டம் 16வது நாளிலே நாம் கூடி இருக்கிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தை பார்க்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களையும் குடும்பத்தையும் இந்த கூட்டத்தின் சார்பாக மிக அன்போடு நான் வரவேற்று கொள்கிறேன். வேசி மார்க்கம் என்ற தலைப்பில் இந்த நாளில் தேவ செய்திருக்கும்படியாக நம்ம இருக்கிறோம். போத குருசியை நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. மீண்டும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை தொகுத்ததாக நம்பி வந்தேன் மேசையா நான் என தெரிந்த பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே, வரும் தாவீது குமாரக்கூறு பரமனுவேளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நீதம் நிதசரி தொழு ஏதம் எனும் ஒரு உதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே செய்யா நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கன பரிவுடன் அருள் பூரி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே செய்யா நான் நம்பி வந்தேனே. ஆதியில் ஓலோலமே பாதுகாலமே, உன் தீமைகள் படுதுயர் அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். எல்லா நல்லீவுகளுக்கும் ஊற்றும் கரகத்திரங்க பரலோகத்தின் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 16வது நாளாக கர்த்தருடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலையிலுமாக வேசி மார்க்கம் என்ற தலைப்பிலே தேவ செய்தி கேட்கும்படியாக இருக்கிறோம். செய்தி கொடுக்கும்படியாக எங்கள் மத்தியில் இருக்கிற போதகர் குருசியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியால் அவர் நிரப்பப்பட்டு அன்புள்ள ஆண்டவரே, அவர் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீ கிருபை கர்த்தாவே. இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அவனுடைய அன்பின் கரம் வல்லெடுத்து வந்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களுடைய துதி பாடல்கள், ஏற்கிற ஜெபங்கள், கேட்கிற சத்திய வசனங்கள் கர்த்தருடைய சமூக சுகந்த வாசனை இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. பரிகாரிய தேவனுடைய கரம் தொட்டு நல்ல சுகத்தையும் பலத்தினை கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம். பலவிதமான இன்னல்கள் பாரத்தோடு வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆறுதல் தேர்தல் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கோம் கர்த்தாவே. இந்த 16வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை நீரே முன்னின்று நடத்தும்படியாக வேண்டியிருக்கோம் கர்த்தாவே. தேச தாசர் அவர்களை ஆசீர்வதிலும் தேவசைகள் யாவரையும் ஆசீர்வதிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சொல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையிலுமாக போதகர் குருசியா நம்மத்தில் இருக்கிறாங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 16வது நாளிலே வேசி மார்க்கம் என்ற தலைப்பிலே தேவசிருக்கும்படியாக இருக்கிறாங்க. நாம் ஜெப சிந்தையோடு
இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். போத குருசியா அவரை முன்னழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஆசீர்வாதமாக திரும்பி செல்ல இன்னொரு நாளை தேவன் நமக்கு தந்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கிறோம். கடந்த 10 நாட்களாக ஆண்டுடைய தீர்க்க தரிசன வசனங்களை படிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். அன்லாக்கிங் த பைபிள் ப்ராஃபசிஸ், வேதாகம தீர்க்க தரிசனங்களை திறந்து படிக்கவும் இன்றைய நாட்களுக்குரிய எழுப்புதலான விசேஷவனமாக நம்ம பார்க்கக்கூடிய எச்சரிப்பின் செய்தியை நம்ம கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளையும் இரக்கங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் மாலை பொழுதில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற சத்தியத்தின் தலைப்பானது, இந்த ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டம் த நியூ லைஃப் கன்வென்ஷன் 2020ங்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் படிக்கப் போகிற அருமையான தலைப்பு த ஹெரால்ட், வேசி மார்க்கம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த சத்தியத்தை படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பரலோக ஞானத்தை தரணும் என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடு காத்திருக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு உலகத்திலே ஒரு முழு அரசாங்கம் ஒன்று வருகிறதா என்ற ஒரு கேள்வியை குறித்து படிக்க போகிறோம். இது நம் உலகிற்கு தேவன் விரும்பும் ஒன்றா என்று சொல்லியும், இந்த வல்லமைக்கு நீங்கள் பயப்பட வேண்டுமா, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய முடியும், எனவே இந்த வரவிருக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா, இப்படிப்பட்ட பதில்களுக்கெல்லாம் நாம் படிக்க போகிறோம். இன்று நாம் தொடர்ந்து இந்த கவனத்தை இறுதி நேர நிகழ்வுகளிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். சொல்லப்படுகிறது, இன்று இன்னொரு அற்புதமான வேதாகம தீர்க்க தரிசனங்களை திறக்கப் போகிறோம். we are going to unlock one more prophecies today. அதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் அப்போஸ்தலன் யோவான் மூலமாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நம்முடைய எதிர்காலத்தில் என்ன தேவைப்படும் என்கிற அரசாங்கம் மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் ஏற்கனவே தொடங்கிவிட்டதா, நாம் அந்த நேரத்தில் நுழைய போகிறோமா, ஒரு அரசாங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த அரசாங்கம் ஆரம்பிச்சிருச்சா, அந்த அரசாங்கத்திற்குள்ள நீங்களும் நானும் நுழைய வேண்டுமா அல்லது நுழைந்து விட்டோமா என்கிற காரியத்தெல்லாம் நாம் இங்கே படிக்க போகிறோம். இந்த முக்கியமான கேள்விகளுக்கு நாம் பதிலை காணப்போகிறோம். ஜெபத்தோடு கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வாங்கப்பா. வேசி மார்க்கம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சத்திய வசனங்களை படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடியார்களுக்கு துணை செய்யுங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி இந்த அன்பான சத்தியத்தின் வாயிலாக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் தேவன் கிருபையை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதி கனமயமே எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். டான்சானியா அப்படிங்கிற அருமையான பகுதியில் ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு அறிவிப்பை ஒன்று கொடுத்து கொண்டிருந்தார். அந்த விசுவாச பிள்ளைகள்லாம் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார். என்ன காரியம் சொன்னார்னா, உங்கள் வீடுகளிலே நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது ஒரு சிறிய வானொலி பெட்டியை உங்களுடைய கரங்களிலே தூக்கி கொண்டு சுமங்கள். கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஏராளமாய் நடக்கிறது. அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியை உங்களுடைய அந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் கண்டு நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அந்த போதகர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த காரியத்தை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டு அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமாக தங்களுடைய கரங்களிலே அந்த டிரான்சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய சிறு கை கடிகாரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர் சொன்னார், இந்த பாஸ்டரு,
இந்த சத்தியத்தை நீங்கள் பல இடங்களில் நீங்கள் கேட்கும் பொழுது மற்றவர்களும் கேட்கும்படியாய் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அநேகருக்கு அது சத்தியத்தை சொல்வதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது என்று அவர் இந்த காரியங்களை அவர் சொன்னாராம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் அந்த அனுபவம் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கு அருமையான ஒரு சகோதரியை குறித்து நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த சகோதரிக்கு ஒரு அருமையான ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. காலையில் எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ தோட்டத்தை பார்க்கவும் தோட்டத்துக்கு செல்லவும் கடந்து போவாங்க. அந்த தோட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த வானொலி பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு அது மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த வேளையில் தானே இவங்களுடைய தோட்டத்துக்கு அருகாமையிலே ஒரு ஒயின் ஷாப் பார் ஒன்று அங்கே இருந்தது. மதுபான கூடம் ஒன்று அந்த பகுதியிலே இருந்தது. இந்த மதுபான கூடத்தை பக்கத்தில் தான் இந்த தோட்டம் இருக்கிறபடினாலே இந்த மனிதர்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வானொலியை அதிகமாக சத்தத்தோடு கூட கூட்டி அவர்களும் கேட்கும்படியாய் செய்தார். இவளும் கேட்டாங்க, அந்த மதுபான கூடத்தில் இருக்கவங்களும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த மதுபானத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த முதலாளி, இந்த சத்தியம் என்ன ஒரு அற்புதமாக இருக்கிறதே, இந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கேட்க அவர் சந்தோஷப்பட்டார். அங்கே வரக்கூடிய செய்தியை பார்த்தார். அந்த டிரான்சிஸ்டர் செய்தியில் அட்வென்ட் வானொலி நிலையத்திலிருந்து அருமையான செய்திகள், இந்த கடைசி கால தீர்க்க தரிசன செய்திகள் அங்கு வரும் பொழுது அந்த முதலாளி அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்து தானும் அங்கே குடிக்க வந்தவர்களுக்கும் செய்தியை கேட்கும்படியாய் செய்தார். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம், அந்த முதலாளி என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த டிரான்சிஸ்டர் இந்த வானொலி பெட்டி எனக்கு ஒன்று தனியாக இருந்தால் நான் எப்பொழுதும் அந்த செய்தியை நான் கேட்பேன் என்று சொல்லி எண்ணி அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு தனியாக பெட்டியை வாங்கி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் இருக்கும். அந்த அனுபவம் சொல்லுகிறது, அந்த முதலாளியும் அங்கே குடிக்க வந்திருந்த 20 நபர்களும் சேர்ந்து அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து அங்குள்ள 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையில் போய் அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், ஆச்சரியமான சத்தியம், வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்தான சத்தியம், அதனால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக கேட்டு எங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நாங்கள் மனம் மாறி ஆண்டவர்கிட்ட வரணும் சொல்லி நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் சொல்லி அவர்களாரும் ஞானஸ்தான அண்டையில் வந்தார்களாம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, இந்த அனுபவம் சொல்லுது, மதுக்குடமாய் இருந்த அந்த மதுபான குடமாய் இருந்த இடம் இன்றைக்கு கர்த்தரை பாடி தொழுகக்கூடிய கூட்டமாய் மாறினது. தங்கள் கைகளில் அந்த மது குப்பிகளை பிடித்துக்கொண்டு பாட்டுகளை சுமந்து கொண்டிருந்த ஜனங்கள் இன்றைக்கு அந்த இடத்துல வேதாகமத்தை தூக்கி சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறார்கள் என்று நான் வாசிக்க முடியுது. எனக்கு என்ன ஆச்சரியத்தை பாருங்கள், அட்வென்ட் வானொலியின் மூலமாய் கேட்கப்படும் அந்த சுவிசேஷம் அநேகருக்கு வல்லமையாய் மாறினது. மதுக்கூடம் இப்பொழுது தேவனை ஆராதிக்கும் இடமாய் மாறிவிட்டது. வேதம் வாசித்து ஒவ்வொரு நாள் உண்மையான ஓய்வு நாளையும் அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் வேத பிரமாணங்களையும் வேதத்தின்படியான 7ஆம் நாள் ஓய்வு நாளையும் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் இந்த அட்வென்ட் வானொலி நிலையமாய் பரவிக்கொண்டு ஏராளமான பேர் ஆண்டவருக்காக இந்த கடைசி நாட்களில் வருகிறார்கள். இந்த அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் இந்த உண்மையான இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசித்தால், இந்த செய்தி எங்களோடு நீங்கள் கேட்டு ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவராலே முடியும். உங்கள் வாழ்க்கையின் என்ன பிரச்சனையானாலும் சரி, என்ன கவலையானாலும் சரி, என்ன போராட்டமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுந்திருக்குமில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மாற்ற முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் உணர வேண்டும். இந்த வெளிப்படுத்தின புத்தகம் 2 விதமான தொழுகைகளை அங்கு நமக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒன்று உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்வது, இன்னொன்று போலியான தொழுகை.
ஆனால் இதற்கு இடையில நடுவில் ஏதும் ஒன்றும் கிடையாது. ஒன்று, நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்ல என்று சொன்னால் நான் துன்மார்க்கமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அங்கும் இருப்பேன் எங்கும் இருப்பேன் என்று சொன்னால் அது கடைசியில் நம்ம லவோதிக்கா திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன், ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு, இல்லை என்றால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் கொடுக்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் கூட இதைத்தான் நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக அநேக ஆண்களும் பெண்களும் தேவனுடைய வார்த்தையை சுமக்கத்தக்கதாக தேவனுக்காக எழுப்பி பிரார்த்திக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 ஸ்திரீகளை குறித்து நாம் படிக்கலாம். ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ வெள்ளை ஆடை அணிந்திருந்தாள் என்று பார்க்கலாம். வெண்மை பரிசுத்தத்திற்கு சமமாய் இருக்கிறது. இன்னொரு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சிவப்பு நிறமுள்ள ஒரு ஸ்திரீ என்று பார்க்கலாம். இந்த சிவப்பு நிறமுள்ள ஒரு ஸ்திரீ இரத்தாம்பரத்தை அங்கே அணிந்தவளாய் அவள் காணப்பட்டாள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது போலியான சபை. உண்மையான சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஸ்திரீ காணப்படுகிறாங்க. போலியான சபைக்கு வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இரத்தாம்பரம் சிவப்பு நிற ஆடை அணிந்த ஒரு ஸ்திரீயை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. ஏன் ஆண்டவர் இந்த 2 பெண்களை இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நானும் பார்க்கலாம். இந்த கவனத்தோடு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம நேராக அப்படி 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 28 வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, வேசிகளான 2 ஸ்திரீகள் 2 ஆண் பிள்ளைகள் சாலமோன் ராஜா என்று அனுபவத்தை படிக்கலாம். அங்கே ஒரு 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையில் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க. கடைசியில் இந்த தீர்ப்பை நம்ம சாலமோன் ராஜாட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கு போனார்கள். அங்கு போகிற பொழுது அவர் என்ன செய்தார் என்பதுதான் அந்த கதையை நாம் பார்க்கலாம். அங்கு சொல்லப்படுகிறது 2 தாய்மார்களின் எதிரடையான குணங்கள். என்ன எதிரான குணங்கள் என்று சொன்னால் அங்கே பாருங்க, நம்பி படுத்திருந்தாள். இதுதான் உண்மையான தாய். இன்னும் உண்மையான தாயோட குணம் என்னன்னா, அந்த மகன் இறந்த உடனே கண்ணீர் வடித்தாள், குடல் துடித்தது, பிள்ளையை விட்டு கொடுக்க சம்மதித்தாள். ஆனால் போலியான தாயோ படுக்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தாள், கபட நாடகம் ஆடினாள், கல் நெஞ்சக்காரியானாள், பிள்ளையை வெட்டி போட சம்மதித்தாள். பார்த்தீங்களா, உண்மையான தாய் யாரு? அப்போ இங்கேயே கூட 2 ஸ்திரீகள் அங்கே இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் உண்மையான தாய் யார் என நிரூபிக்க உதவிய 2 கருவிகள் என்ன அப்படின்னா, ஒன்று சாலமோனின் ஞானம், இன்னொன்று வெட்ட உதவிய பட்டயம். இந்த 2 வச்சு யார் உண்மையான ஸ்திரீ அந்த தாய் என்பதை கண்டுபிடித்தாங்க. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் உள்ள ஸ்திரீகளை குறித்து பார்க்கிற பொழுது யோசபேல் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் நான் படித்தோம்னா அங்கே பார்க்கலாம். 2வது, சூரியனை அணிந்த ஸ்திரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நான் படிக்கிற பொழுது உண்மையான மணவாளனுக்காய் காத்திருந்த மணவாட்டி. 3வது வெளிப்படுத்தல் படிக்கிற ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ. இது எங்கே படிக்கிறோம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலையும் 18ஆம் அதிகாரத்திலையும் இந்த ஸ்திரீயை பற்றி படிக்கிறோம். சரி, நம்ம ஏற்கனவே என்ன படித்த மாதிரி தீர்க்க தரிசனத்தில் ஸ்திரீ என்றால் எரேமியா 6:2 படி சபை என்று அர்த்தம். வாசிக்கிறேன். எரேமியா 6:2, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன் என்கிறார். அப்போ இங்கு பாருங்க, ரூபவதியான சீயோன் குமாரத்தி என்று பெண்ணை வர்ணிக்கிறாங்க, ஸ்ரீ. அப்படி என்று சொன்னால் ஸ்ரீ என்று சொன்னால் சபை என்று அர்த்தம். அதான் இங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுகிறது. அப்போ கற்புள்ள ஸ்திரீ என்பது கற்பனைகளின்படி நடந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபையை அது குறிக்கிறது என்று பார்க்கலாம். இரண்டாவது நான் படித்தோம் இல்லையா, வேசி. வேசி என்பது கிறிஸ்துவையும் கற்பனைகளையும் விட்டு விலகி சென்ற ஒரு சபையாய் அது இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ஓசியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கெடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றுவேன் என்றாள். இன்னொரு வசனம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவள் பாகாலுகளுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களிலும் நாளும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? வேசி எப்படின்னா அவங்க சோரம் போனவங்க, இன்னும் சொன்னப்போ லட்சியானவங்க, இன்னும் பாருங்கள் அவங்க பாகால்களுக்கு தூபம் காட்டினவங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் உண்மையான ஸ்திரீ, உண்மையான சபை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தீர்க்க தரிசன ஸ்திரீகளின் எதிரான குணங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதே போல் வெளிப்படுத்துதல் 17, இந்த ரெண்டுக்கும் உள்ள காரியங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எளிமையானவள், இயற்கை அழகி என்று வெளிப்படுத்துதல் 12:1-6 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 17:4 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆடம்பரம் மிக்கவள், செயற்கை அழகி. இங்கு இயற்கையாகவே அழகி, அங்கு செயற்கையாக அழகி. இங்கு எளிமையானவள், அங்கு ஆடம்பரமானவள். என்ன ஒரு இது உண்மையான ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு, ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொண்டிருந்தார்கள், மியூச்சுவாலிட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்முனைப்புள்ளவர்கள், ஈகோ சிஸ்டம் சொல்லமுடியும், எனக்கு ஈகோன்னு அந்த மாதிரி அவங்க இருந்தாங்களாம். இங்கே 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நெருங்கிய உறவு உடையவள், கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவுகள், இன்டிமேசி என்று சொல்லப்படுகிறது 12ஆம் அதிகாரம் 2:5. ஆனால் அங்கு 17ஆம் அதிகாரத்தில் சிற்றின்ப பிரியை, உடல் இன்பம் தேடுபவள், சென்சுவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கு வெளிப்படுதல் 12 மீனமான சத்தியத்தை உடையவளாய் இருந்தாள். ஆனால் அங்கு வேசி பிள்ளைகளை உடையவளாய் அங்கு இருந்தார்கள். இன்னும் நம்ம பார்க்கிற பொழுது உபத்திரவங்களை சகித்தவள் தான் இந்த மென்மையான ஆடை அணிந்த ஸ்ரீ. அங்கே படுத்துகிறவர் தான் இந்த ஸ்ரீ. அடுத்ததாக சொல்றாரு, பரலோக ஸ்ரீக்கு ஒரே ஒரு மகன் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பூமியின் ஸ்ரீக்கு ஒரே ஒரு மகன் பாவ மனுஷன், அந்த பொல்லாத சாத்தான் தான் என்று ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அடுத்து ஒரு ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு மகன் தேவகுமாரன், இங்கு 17ஆம் அதிகாரம் அந்த ஒரு மகன் கேட்டின் மகன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, ஒரே ஒரு மகன் மட்டுமே, குமாரத்தி யாருமே இல்லை இயேசு கிறிஸ்துக்கு. ஆனால் இங்கு ஒரே ஒரு மகன், பற்பல குமாரத்திகள் இருக்கிறார்கள். அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள ஸ்திரீக்கு, இங்கே 12ஆம் அதிகாரத்தில் உள்ள ஸ்திரீக்கு ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மெய்ஞானத்தை இன்னும் காத்து வருகிற பரிசுத்தம் உள்ள ஸ்திரீ. அங்கு அஞ்ஞானத்தினால் வேசியாய் மாறிப்போன, வேசியாகவே இருக்கிற பரிசுத்தமற்ற ஸ்திரீயாக சொல்லப்படுகிறது. இங்கே 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12 வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். 1260 ஆண்டுகள் காலமோ வனாந்திரத்திற்கு ஓடிப்போக குறிப்பிட்டபடினாலே ஓடி போனாள். ஆனால் இங்கு இவளும் வனாந்திரத்திற்கு தற்காலிகமாய் ஓடி போனாள் என்று பார்க்கலாம். கடைசியாக சொல்லப்படுகிறது, தேவனுடைய கற்பனைகள், இயேசுவின் மேல் விசுவாசம்,
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவள்தான் இந்த உண்மையான திருச்சபை ஸ்திரீ. ஆனால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த வேசி என்று சொல்லக்கூடிய போலியான சபை என்னன்னு சொன்னால், பாரம்பரியங்களையும் சூனியங்களையும் அஞ்ஞான ரகசியங்களையும் உடையவங்க தான் அது என்று பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால், இந்த பட்டியலின் அடிப்படையில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள ஸ்ரீ மெய்யான திருச்சபையும், வெளிப்படுத்தல் 17 இருக்கக்கூடிய ஸ்ரீ போலியான திருச்சபையும் குறிப்பிடப்படுகிறது என்று நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் வாசித்து பார்த்தா அங்கே சொல்கிறாரு, சபைகளுக்கு இடையான சத்திய போராட்டம், அதாவது தேவனுக்கும் சாத்தானுக்கும் தேவ ஜனத்திற்கும் தீய ஜனத்திற்கும் இடையிலான போராட்டம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? பரலோகத்திலேயே ஆரம்பிச்சிச்சு. மிகாவேல் என்ற பெயருக்கு தேவனுக்கு ஒப்பான ஒருவர். ஏன்னா அங்கே சொல்கிறோம் இல்லையா, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் அந்த சாத்தானோடைய தூதர்களும் ஜெயிக்க முடியாமல் கீழே விழுந்து போனார்கள். எனவே மிகாவேல் என்பது கிறிஸ்துவின் நாமங்களில் ஒரு நாமங்களாய் அது இருக்கிறது என்று பார்க்கலாம். அப்போ இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வலு சர்ப்பத்தை கிறிஸ்து தவிர வேறு யாரும் வானத்திலிருந்து வெளியே தள்ள முடியுமா? ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பல இடங்களில் வேதத்தில் தூதனானவர், என் ஏஞ்சல் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். நியாயாதிபதிகள் 6:11, நியாயாதிபதிகள் 13:18, தானியேல் 12:1, ஏசாயா 63:9, மல்கியா 3:1, 1 தெசலோனிக்கேயர் 4:16 நம்ம காக்கலாம். அங்கே பிரதான தூதன் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியும். அவருடைய சத்தத்தை கேட்டு மண் படுக்கையில் உள்ளவர்களாம் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று நாம் நிச்சயமாய் அங்கே பார்க்கலாம். அன்பான ஆணுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேதாகமங்களில் கூட வேசி நகரங்கள் என்று சொல்லப்படுகிறது. வேசி மார்க்கத்தார் படிக்கிறோம் இல்லையா, வேசி மார்க்கம் என்று படிக்கிறோம் இல்லையா, வேசி மார்க்கத்தார் அப்படிங்கிறது மாத்திரமல்ல, வேசி நகரங்கள் என்று கூட சொல்லி வருகிறது. எருசலேம் குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 16:15 அங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 1:12 வாசிக்கலாம். அடுத்து நினிவேயை குறித்தும் அவர் சொல்கிறாரு, வேதாகமத்தில் வேசி என்று சொல்லப்படுகிறது. தீரு பட்டணத்தை குறித்தும் ஏசாயா 23ஆம் அதிகாரம் 17 நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தேவனை விட்டு தேவ ஜனம் எப்பொழுதெல்லாம் விலகி புறஜாதியாரின் வீணான மார்க்கங்களில் நடக்கும் பொழுது, ஒரு நகரமோ தேசமோ அல்லது சபையோ அது வேசியாய் போகிறது என்று பொருள் சொல்லப்படுகிறது. புரிஞ்சுக்கோங்க, நம்ம வேதாகமத்தில் தேவனை விட்டு விலகி போன ஜனமான் சரி, வீணான மார்க்கில் நடக்கும் பொழுது ஒரு நகரமோ தேசமோ அல்லது சபையோ அது வேசியாய் போகிறது என்று நாம் பார்க்கலாம். சரி, வேதாகமத்தில் யோசேப்பேல் என்ற வேசி என்று பார்க்கலாம். இந்த வேசி யாரு? இந்த யோசேப்பேல் என்று சொன்னால், நம்ம 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எசபேல் ராணி, இஸ்ரவேலின் அரசனான ஆகாபுடைய மனைவி, சீதோ நாட்டு இளவரசி, பாகால் தெய்வத்தின் பக்தை. இவன் ஒரு வேசியாக தான் இருந்தாங்க. பாகாலத்தை வணங்கக்கூடியவங்க. அந்நிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள் ராணியாக புகுந்தவள் இஸ்ரவேல் மக்களிடம் பாகால் வணக்கத்தை அவள் செய்ய நினைச்சாள். தன் புருஷனான ஆகாப் அரசனை தனக்கு கை கீழாக போட்டுக்கொண்டு தான் என்ன செய்ய நினைக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் செய்தவள் தான் இந்த எசபேல். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அஞ்ஞான மதத்தை சேர்ந்த 850 விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு தன் வீட்டு சமையலிருந்து சாப்பாடுகளை ஆக்கி போட்டு அந்த பாகால் தெய்வத்தை வணங்கும்படியாய் செய்தவள் தான் இந்த எசபேல் ராணி என்று பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவளுடைய முக்கியமான ஒரு கொடூர குணம் என்னவெனில், இரத்த வெறி கொண்டவள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவள் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாங்க, பழி வாங்கும் வேகம் கொண்டவள். 1 ராஜாக்கள் 19:2 எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இவள் தரும் உபத்திரவத்திற்கு விலகி குகைகளிலும் கெபிகளிலும் 7000 மீதமானவர்கள் ஒளிந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ கொடூரமானவ பாருங்கள்.
எவ்வளோ வேசி மார்க்கத்தார், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீயை பற்றி படிக்கும் பொழுது நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நான் இதை உங்களோடு கூட சொல்கிறேன் என்பதை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், புருஷன் ஆசைப்பட்ட நிலத்தை அபகரிக்க பொய் சாட்சிகளை தூண்டிவிட்டு நல்லவனான நாபோத்தை கொன்று போட்டவள். நம்ம கதையில் படிக்கிறோம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் கடைசியில் நாய்களுக்கு விருந்தாய் போனவள். அவள் பொய்க்கு கற்பு என்று மன்னிக்கணும், அவள் பெயருக்கு கற்பு என்று பொருள், ஆனால் அவர் உண்மையிலேயே கற்பில்லாதவளாய் இருந்தாள். சாகும் வேளையிலும் தன்னை சிங்காரித்து உடுத்தி கொண்ட கிளியோபட்ராவை போல இவளும் தன்னை சிங்காரித்து கொண்டாள். இந்த தன் புருஷன் ஆகாப்பை கொன்ற கிம்ரி ஷேம் அடைந்தானா என்று சொன்னால், இவள் கேட்பதிலிருந்தே இவள் மகாவேசி என்பது தெரிகிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் திருச்சபை காட்டும் எசபேல் யார் என்று சொன்னால், வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் படித்தோம்னா நமக்கு தெரியுதும். எசபேலை போல தலைக்கணம் பிடித்து தன்னையே அரசியாகவும் அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்கொள்ளும் மார்க்கம் இன்னைக்கு எது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கலாம். எசபேலை போல பில்லி சூனியங்களையும் மந்திர தந்திரங்களையும் இரகசிய சங்கங்களையும் இன்றைக்கு தனக்கே கொண்டு செயல்படுகிற மார்க்கம் எது என்று சொன்னால், அதுவும் என்ன அப்படிங்கிறதை குறித்து நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். இன்னொரு காரியம், சரித்திரத்திலேயே முதலாக அநேகம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இந்த பெண் கொலைகாரியான எசபேலை போல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் இயேசுவுடைய சாட்சிகளின் இரத்தத்தையும் சிந்திய வெறிகொண்ட மார்க்கம் எது? இன்னொரு கேள்வி, ஆன்மீக பாகாலின் தீர்க்கதரிசியாகவும் இருந்து கொண்டு புருஷனின் அரசியலிலும் ஆதிக்கம் செய்த எசபேலை போல இன்று ஆன்மீக ரீதியாக தன்னை திருச்சபைகளுக்கெல்லாம் தாயாகவும் அரசியல் ரீதியாக நாடுகளுக்கிடையான பேச்சுவார்த்தைகளில் சமாதான புறா போலவும் தனது மூக்கை நுழைத்து கொண்டிருக்கிற மார்க்கம் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கப்பட போகிறோம். இந்த மேற்கொண்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரித்திரம் சொல்லும் பதில் என்ன? இதெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான், ரோமன் கத்தோலிக்க போப்பு மார்க்கமே இந்த அத்தனை காரணத்திற்கும் அவங்க பொருத்தமாக இருக்கிறாங்க. வால்டர் ஸ்காட் என்று சொல்லக்கூடியவர் ஆல் த உமன் ஆஃப் பைபிள் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாங்க, நூற்றாண்டுகளிலுடனே போப்பாதிக்கத்தின் வளர்ச்சியையும் வல்லமையையும் எசபேல் சுட்டி காட்டுகிறாள். ரோம திருச்சபை இன்றும் நவீன கால எசபேலாக விளங்கி வருகிறது. ஒருவேளை அன்னைக்கு நம்ம சொல்லலாம், அந்த எசபேல் அந்த வேசி மார்க்கம் என்று சொன்னால், இன்னைக்கு சொல்லப்படுகிற அந்த ரோமன் கத்தோலிக்க போப் மார்க்கம் தான் இன்னைக்கு வேசி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. விக்கிரக ஆராதனை செய்து ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளாமல் அவர்கள் போகிறவர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. எவிடன்ஸ் ஃப்ரம் ஸ்கிரிப்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் த செகண்ட் கம்மிங், இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக வரலாற்றின் சரித்திரங்களிலேயும் அங்கே வேதாகம காரியங்களை நம்ம ஒரு சான்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, போப் மார்க்கத்தின் அருவருப்புகளை வர்ணிப்பதற்கு எசபேலை போன்ற கருத்தை கவரும் உருவமான வேறு ஒருவரும் இருக்க முடியாது என்று வில்லியம் மில்லர் என்பவர் கூறுகிறார். யோசிச்சு பாருங்க. த ஸ்டோரி ஆஃப் த சியர் ஆஃப் பாத்மஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுகிறாங்க, எசபேலின் வரலாறு என்பது 1260 ஆண்டுகால திருச்சபையின் சரித்திரத்தை தத்துருவமாய் உணர்த்தி காட்டும் உவமையாக இருக்கிறது என்று ஸ்டீஃபன் ஹாஸ்கெல் அப்படிங்கிறவர் கூறுகிறார். பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை படிக்க போகிறோம். அந்த வேசி மார்க்கம் யார்,
அவங்க என்ன குணங்களை கொண்டவங்கன்னு பார்த்தோம். அவங்க ஏன் பைபிள் அவங்களை வேசி மார்க்கம் சொல்லுது, இந்த உலகத்தில் ஏன் அந்த வேசி மார்க்கம் கத்தோலிக்க மார்க்கமாகிய போப்பு என்று நம்ம சொல்லுகிறோம், அவங்க என்னெல்லாம் குணநலன் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி நம்ம படிக்க பொழுது நமக்கே ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தி இருக்கும். இந்த செய்தியை படிக்கிறதுனால நான் உங்களை குற்றம் சொல்கிறேனோ குறை சொல்லணும் இல்லை, வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்படைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கொண்டு இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஏறி இருந்த நவீன எசபேல் யார் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கிறது போல அங்கு வாசிக்க போகிற நம்ம வேத புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, பாருங்க, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ பாருங்க, இன்னும் சொல்லுகிறது என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற வேசியை பார்த்தாயே. நம்ம போனுடைய பிரசங்கத்தில் பார்த்தோம், தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர் என்று சொன்னால் ஜனங்கள், தேசங்கள் என்று அர்த்தம் என்று வெளிப்படுத்தல் 17-15 பார்க்கலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னும் அவன் என்ன நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 17-15 சொல்கிறது. அதாவது போப் மார்க்கம் ஜனங்கள் மற்றும் தேசங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதையும் மற்றும் செல்வாக்கினை பெற்றிருப்பதையும், அந்த தண்ணீர் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்கிறது, இது அதுக்காக சொல்கிறது. அதாவது போப் மார்க்கம் ஜனங்கள் மற்றும் தேசங்கள் மீது அதிகாரம் செலுத்தி மற்றும் செல்வாக்கினை பெற்றிருந்த சபையாய் அது இருக்கிறது என்பதை நீங்கள் நான் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறேன் பாருங்களேன், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனால், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான, பாருங்களா கவனிங்க, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருந்தாள். ஒரு மிருகம், அந்த மிருகத்தின் மேலே சிவப்பு நிறம் அணிந்திருந்த ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஸ்திரீனா சபை, மிருகம்னா ராஜ்யம். நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்காக ஒரு பெண், அதாவது ஒரு ஸ்திரீ, ஒரு சபை அங்கே இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தல் 17:3 இந்த ஸ்ரீ சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறியதை யோவான் வனாந்திரத்தில் காண்கிறார். இங்கு வனாந்திரம் என்பது தேவனுடைய ஜனமாகிய திருச்சபை போப் மார்க்கத்திற்கு விலகி ஓடிப்போன இடத்தை குறிக்கிறது. எங்கே படிக்கலாம்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். இன்னும் பாருங்களேன், இவ்விடத்தில் வனாந்திரம் என்பது போப் 6ஆம் ஃபயாஸ் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டின் படைத்தலைவனான பெர்த்தியரால் கிபி 1798 கைது செய்யப்பட்ட நிமித்தமாக போப்பாதிக்கம் சாவுக்கேதுவான காயமடைந்தது என்று நம்ம போன இதில் படித்தோம் இல்லையா, மிருகத்தின் முத்திரை படிக்கும்போது வெளிப்படுத்தல் 13:3 அந்த மிருகம் கொஞ்ச காலம் சாவுக்கேதுவான காயம் பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா அது பெருசாக வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அதைத்தான் இங்கு சொல்கிறாரு. இது போப் மார்க்கத்திற்கு உண்டான வனாந்திர அனுபவத்தை சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ என்றால் அரசாங்க வல்லமை கொண்டு ஆளுகை செய்யும் சபை என்பது பொருள். நல்லா கவனிச்சு, நீங்கள் மாற்றிடக்கூடாது. மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ இருக்காங்க, சிவப்பு நிறமுள்ள ஆடை தரித்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்திரீ என்றால் அரசாங்க வல்லமை கொண்டு ஆளுகை செய்யும் சபை என்பது பொருள் என்று பார்க்கலாம். அதாவது தீர்க்க தரிசனத்தில் நம்ம ஏற்கனவே படித்தது போல மிருகம் என்றால் ராஜ்யம் அல்லது ராஜா. அரசியல் வல்லமையையும் ஆன்மீக வல்லமையையும் இணைத்து
கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செய்த காலம்தான் இருண்ட காலம். அங்கே இருக்கிற அரசியல் மதமும் ஆன்மீகமும் ஒன்று சேர்ந்து 1660 வருஷம் அந்த இருண்ட காலகட்டங்களில் இந்த பூமியில் ஆட்சி செய்த காலமாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். 538 1798 வரைக்கும் இதுவைகள் இருந்தது. அதுதான் அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்த வண்ணமாக அங்கே சொல்கிறாரு, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற ராஜாக்கள். அவன் மிருகம் அப்படின்னா ராஜாக்கள் என்பதை பார்க்கலாம். சரி, இந்த வேசி, மகாவேசி என்று படிக்கிறோம் இல்லையா, இரத்த சரித்திரம் படித்த மகாவேசி என்று ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க ஆசிரியர்கள். இது பற்றி பிரான்ஸ் நாட்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உயர் குருவான மோன்சைனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், வாசிக்கிறேன் நான். கத்தோலிக்க சபை தற்காலிக தண்டனைகளையும் உபத்திரவத்தையும் செயல்படுத்துகிறது. தண்டனை மற்றும் இன்ஸ்குவேஷன் போன்ற நீதிமன்றங்களை அது உருவாக்கி இருக்கிறது. தேவைப்படும் வேளையில் அது சிலுவை போர்களையும் புனித போரையும் ஆன்மீக போரையும் கட்டவிழ்த்துவிடும். நான் சொல்லலை, போப் மார்க்கம் அவங்களில் ஒரு நபர் சொன்ன அவங்களுடைய புத்தகத்தில் எடுத்துக்கூடிய ஒரு காரியம்தான் இது என்பதை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்படுது பாருங்க, இரத்தம் சிந்தும் செயலை தான் செய்வதை விட தனது நோக்கத்திற்கு இசைந்து நடக்கும் அரசாங்கத்தை செய்ய தூண்டும் இச்செயல் இரத்தம் சிந்தும் செயலை விட மிக மோசமானது. நெதர்லாந்தில், குறிப்பாக நெதர்லாந்து தேசத்தில், ஸ்பெயினில், பிரான்ஸில், இந்த பிரான்சிஸ் 1 மற்றும் ஹென்றி 2ஆம் காலத்தில் கத்தோலிக்க சபையானது எரிபொருள் குவியல்களை அது எழுப்பி இருந்தது. இங்கிலாந்தில் மேரி டிட்டன் காலத்தில் அது இரத்த சாட்சிகளை வதைத்திருந்தது. ஏராளமான பேரை கொண்டு போட்டாங்க, ஏராளமான பேர் அங்கே மரித்து போனாங்க என்று பார்க்கலாம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, அந்த வேசி மார்க்கத்துக்கு தப்பி, தவறான உபதேசங்களுக்கு தப்பி, தவறான இடத்திலிருந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை பார்த்து விரும்புகிறார் என்று பார்க்கலாம். அதான் சொல்றாரு, அவளை விட்டு வெளியில் வா, பாபிலோனை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொன்னால், குழப்பம் நிறைந்த சத்தியம், போலியான சத்தியம், போலியான உபதேசத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். மகா வேசியம், மகா நகரமுமான பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. இரத்தாம்பரம் முடித்திருந்த ஸ்திரியை வேசி என்று 7 இடங்களிலும் வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 17:1 3 தடவையும், 17:4, 17:5, 17:15, 17:16 இப்படி நம்ம 7 தடவை மகாவேசி என்று சொல்லி அந்த பாபிலோனை குறித்து சொல்வதை நீங்கள் நான் கூட பார்க்கலாம். மகா நகரம், இந்த வார்த்தையானது 8 இடங்களில் வருகிறது. வெளிப்படுத்தல் 14:8, 16வது வசனம், 16:9, 17:18, 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 16ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 21ஆம் வசனம். அதாவது விழுந்து போன அமைப்பாகிய ஆவிக்குரிய பாபிலோனை குறிக்கிறது. சரீரப்பிரகான பாபிலோன், ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாபிலோன் நகரம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த பாபிலோனுடைய கொள்கை, அந்த பாபிலோன் எப்படி இருந்துச்சு, அதே சாரம்சங்கள் தான் இன்றைக்குரிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கிறதுனால அந்த பாபிலோனை அடைமொழியாக இங்கு வைக்கிறத நீங்கள் நானும் பார்க்கலாம். அந்த சிறியை, அதாவது சபையை மகா பாபிலோன் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 3 இடங்களிலே நான் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், ஆவிக்குரிய ரீதியாக சத்திய வீழ்ச்சி அடைந்துள்ள போப் மார்க்கத்தையே தேவன் மகாவேசி, மகா நகரம், மகா பாபிலோன் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்து சத்தியத்தை விட்டு வழி விலகி தேவனை தொழுது கொள்ளாமல் வேறு காரியங்களை பின்பற்றவர்கள் தான் வேசி என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதிலும் குறிப்பாக தீய முக்கூட்டணியான வலுசற்பமாகிய சாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், 3 கூட்டணிகளை அவன் உருவாக்குகிறான். என்ன சொன்னான், மிருகமாகிய அந்த விழுந்து போன கத்தோலிக்க மார்க்கம் மற்றும் கள்ள தீர்க்கதரிசியான விழுந்து போன புரொட்டஸ்டன்ட் மார்க்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே பாபிலோன் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க,
கத்தோலிக்க மார்க்கம், கள்ள தீர்க்கதரிசி, புரொட்டஸ்டன்ட் மதம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பாபிலோனாக, வேசியாக அது வர்ணிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். இந்த பூமியில் வர்த்தகம் பண்ணும் போப் மார்க்கம் என்று சொல்ல. வர்த்தகம்னா என்ன? வியாபாரம். சாத்தான் என்ன வியாபாரம் செய்கிறான்? அநேகர பாவத்தில் விளை செய்து தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு போலி உபதேசங்களையும் கள்ள உபதேசங்களையும் கொடுத்து அவன் தன்னுடைய பதவியை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த போப் மார்க்கத்தை, அவன் கள்ள தீர்க்கதரிசியை, புரொட்டஸ்டன்ட் மதத்தை தனக்கு கீழாக அதற்கு வல்லமையை கொடுத்து அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக அவன் செய்கிறான். அதைத்தான் அங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கிற பொழுது, அந்த மிருகம் சிவப்பாய் இருந்தது, அந்த ஸ்திரீயின் உடையும் சிவப்பாய் இருந்தது, ரோமாபுரியின் அங்கீகரிக்கப்பட்ட அழகு நிறமும் சிவப்பு தான் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் சிவப்பு நிறமுள்ள ஸ்திரீ என்று சொன்னார்னா, ரோமாபுரியின் அங்கீகரிக்கப்பட்ட அழகு நிறமும் சிவப்பு தான் ஆகும். அஃபிஷியல் கலர் ஆஃப் ரோம் என்று சொன்னால் அது ரெட்டு தான் என்று சொல்லி நாமும் அங்கே பார்க்கலாம். அதான் அங்கே சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்ரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்பாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே அவள் பிடித்து கொண்டிருந்தாள். அவள் பாருங்க என்ன பிடிச்சிருந்தாங்களாம்? பொற்பாத்திரத்தை அவள் பிடித்து கொண்டிருந்தாள். என்ன பொற்பாத்திரத்தை பிடித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொன்னால், அவர் கையில் பொற்பாத்திரம் இருந்தது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் அங்கே 7ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கேயும் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஏசாயா 51:7 வாசிக்கிறேன் பாருங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நம்ம வாசன வசனத்தின்படி மகா வேசியின் கையிலே பொற்பாத்திரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அலெக்சாண்டர் ஹிஸ்ட்ரி த டூ பாபிலோனியன் என்று சொல்லி பக்கம் 7 வாசிக்கும் பொழுது 1825 போப்பு மட்டும் 12ஆம் லியோ ஒரு விழாவிற்காக ஒரு புத்தகத்தை அச்சிட்டாங்களாம். அதன் ஒரு புறத்தில் தனது உருவத்தையும் மறுபுறத்தில் ரோம சபையை குறிக்கும் விதத்தில் ஒரு ஸ்ரீ தன் இடதுகரத்தில் ஒரு சிலுவையையும் அவள் தனது வலதுகரத்தில் ஒரு பாத்திரத்தையும் ஏந்தி அவளை சுற்றிலும் செடட் சூப்பர் யூனிவர்சம் என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்தையும் கொண்டதாக இருந்தது. அதற்கு என்ன அர்த்தம்னா, முழு உலகமும் அவளுடைய ஆசனம் என்று பொருள். எவ்வளவு துணிகரமான அந்த காரியங்களை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நானும் உணர்ந்து வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் வசனத்தில் பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். வெளிப்படுத்தல் 17:5 மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவர்களுக்கும் தாய் எனும் நாமம் அவர் நெற்றியில் எழுதியிருந்தது என்று நாம் பார்க்கலாம். பாருங்கள், மிஸ்ட்ரி என்று சொல்லப்படுது ஆங்கிலத்தில், ரகசியம். மகா பாபிலோன், த பாபிலோன் த கிரேட், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவர்களுக்கும் தாய் என்னும் நாமம் தன் நெற்றியிலே எழுதியிருந்தது. மகாவேசி என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? மகாவேசின் அழைக்க என்ன காரணம்? வெளிப்படுத்துதலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 தலையுள்ள மிருகங்கள் இருந்தது. நம்ம 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்தோம் இல்லையா? மீண்டும் வாசிப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனால் அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்திருந்துமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருந்த கண்டேன். அப்போ இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 தலையுள்ள மிருகங்களை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா படிக்க போகிறோம். நம்ம வெளிப்படுத்தல் 12:3 3-7 வரைக்கும் வாசித்தா,
அங்கே 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 முடிகளும் கொண்ட சிவப்பான பெரிய வலுசர்ப்பம்னு படிக்கிறோம். எங்கே? வெளிப்படுத்தல் 12:3. இது கிறிஸ்துவின் காலத்திலிருந்த அஞ்ஞான ரோமை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்து பிறக்கக்கூடாத முடிக்கு அதை ஆண்டவரை சிலுவையில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்த அஞ்ஞான ரோமை பற்றி சொல்கிறது. ஆனால் அங்கு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தா 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 முடிகளும் கொண்டு சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம். இது 1260 ஆண்டுகளாக தேவ ஜனங்களை உபத்திரவங்களுக்கு உட்படுத்திய போப் ரோமை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். 12ஆம் அதிகாரத்தில் அஞ்ஞான ரோம், 13ஆம் அதிகாரத்தில் போப் ரோம். அப்போ வெளிப்படுத்தல் 17:3 இம்மிருகத்துக்கு 7 தலைகள் உண்டு, ஆனால் இதன் 10 கொம்புகள் முடிசூட்டப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் தாய் என்னும் நாமம் நெற்றியில் தரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ தாய் மகள் கூட்டணி அப்படின்னு இருக்கும் இல்லையா? பழைய ஏற்பாட்டு ஏசபேல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏசபேலும் அத்தலியாலும் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ஏரோதியாலும் சாலோமியும் இருந்தாங்க. மகாவேசியின் வீழ்ச்சியை பற்றி என்ன வர்ணனா வெளிப்படுத்தல் 17:7-18 வரைக்கும் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நீ கண்ட மிருகம், நான் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். என்ன ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா 8ஆம் வசனத்தில் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லாத பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிற மிருகம் போப் மார்க்கத்தை, பேப்பல் ரோம் போப் மார்க்கத்தை குறிக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால் 1798 போப் ஆண்டவர் 6ஆம் போயஸ் கைது செய்யப்பட்ட போது போப் மார்க்கத்தினுடைய ஆளுகை அப்போ இருந்துச்சான். ஏறக்குறைய பல ஆண்டுகள் இந்த போப் ஆட்சி நடைபெறவில்லை. அதுவே சாவுக்கு ஏதுவான காயம் பெற்ற போப் மார்க்கத்துக்குரிய வனாந்திர காலமாகும். அது மீண்டும் உயிர் பெற்று வரும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் 17:9 நான் வாசிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். நம்ம ஒவ்வொன்றா படிச்சு சொல்லும்போது ஆண்டவனை காட்டி கொடுக்குறாரு. இந்த ஸ்ரீ சிவப்பு நிறமுள்ள ஸ்ரீ ஒரு மிருகத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருந்து படித்தோம் இல்லையா? அப்போ யார் அப்படின்னு படிக்க போகிறோம். அவைகள் 7 ராஜாக்கள். அந்த 7 தலைனா 7 ராஜாக்கள். அப்போ அவைகள் 7 ராஜாக்களாம் என்றால் போப் மார்க்கம் எவற்றின் மேல் சௌகரியமாய் உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்கிறதோ அவைகளே அம்மார்க்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று பொருள். இப்போ பார்க்க போகிறோம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள் அப்படின்னு படிச்சோம்லையா வசனத்தில்? ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 17:10 நாம் வாசிக்கலாம். பாருங்க, அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். விழுந்தது 5 பேர், 7 பேரும் தேவனுடைய சபையை எதிர்க்கிறவர்கள் என்பதை மனதில் நம்ம கொள்ள வேண்டும். பாபிலோன், மேதியா பெர்சியா, கிரேக்கம், அஞ்ஞான ரோம், போப்பு ரோம் ஆகிய 5 ராஜ்யங்களும் விழுந்து போயிடுச்சு. ஏற்கனவே அழிஞ்சு போச்சு எல்லாமே. ஆனால் இங்கே சொன்ன மாதிரி இருக்கிற ஒருவன் 6வது ராஜா. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆத்திஸ்டிக் கம்யூனிசம் என்று சொல்லப்படுகிறது. இருக்கிற அந்த ஒருவன் 6வது ராஜா யார் அப்படின்னு சொன்னால் யோவான் வனாந்திரத்திலிருந்து மிருகத்தை பார்த்தபோது அவர் கண்ட ஒரு காரியம், போப் மாத்திற்குரிய இடத்துல போப்புக்கு பதிலாக இருந்த வல்லமையே 6வது ராஜா. அந்த 6வது ராஜா ஆகும். அது எதுவெனில் பிரெஞ்சு புரட்சி நாட்கள் அடைஞ்சு பார்த்தீங்களா ஏற்பட காரணமாக இருந்த இல்லைவாதம் என்ற பொது உடைமையாக கம்யூனிசம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை ஏன் நம்ம படிக்க கொடுத்தாருன்னா நம்ம சரித்திர நிலைகளும் பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1989ஆம் வருஷத்தில் சோவியத் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளரான மிகாயில் கோர்பசேவ்
வாட்டிக்கன் சென்று போப் 2ஆம் ஜான் பாலை சந்தித்த போது சோவியத் நாடுகளான போலாந்து, ஹங்கேரி, செக்கஸ்லோவேக்கியா, கிழக்கு ஜெர்மனி, பல்கேரியா மற்றும் ரோமானியா போன்றவற்றில் கம்யூனிசம் கவிழ்ந்தது. இந்த நாடுகள் கத்தோலிக்கத்தின் ஆதரவையும் அறிவுறவையும் நாடத் தொடங்கின. கத்தோலிக்க நாடுகளாக மாறத் தொடங்கின. கம்யூனிசவாதிகளாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போப்பை சந்தித்த அந்த நாட்டினுடைய பொதுச் செயலாளர் கோர்பசேவ் அவங்க எல்லாரும் சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாறி வந்தது என்பதை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்பட வாஸ்தவம் இல்லையா? இன்னும் வராத மற்றவன் 7வது ராஜா. இது யார் 7வது ராஜானா, பொது உடைமை வாதத்தை கவிழ்த்து போட்ட அடுத்த அரசு. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை கவிழ்த்து போட்டு அதற்கப்புறமா ஒரு அரசு வந்துச்சு. அதுதான் என்னென்னா, விழுந்து போன புரொட்டஸ்டன்ட் நாடான அமெரிக்காவாகும். 1980களில் ரஷ்யா கம்யூனிசம் அடித்து கொண்டு செல்லப்பட்டது. அமெரிக்கா முழு சுதந்திரமும் அதிகாரமும் பெறும்போது அது கொஞ்ச காலம் மாத்திரமே தரித்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போ 7 ராஜா பார்த்தோம் இல்லையா, 7 தலைகள். ஒன்று பாபிலோன் ஆட்சிக்கு வந்துச்சு. கிமு 605லேருந்து 539 வரைக்கும் பாபிலோன். மேதியா பெர்சியா கிமு 539லேருந்து கிமு 331. கிரேக்க ஆட்சியம் கிமு 331லேருந்து 168. ரோமாபுரியின் ஆட்சி காலம் கிமு 168லேருந்து கிபி 476. போப்பு ரோமின் 2 கால ஆட்சி கிபி 538லேருந்து 1798. பொது உடைமைவாதம் கம்யூனிசவாதம் சொல்லக்கூடியது 1798லேருந்து 1980. அமெரிக்கா கொஞ்ச காலம் மட்டுமே அவைகள் இருந்தன. அப்போ இந்த முடிவுக்கு முன்பாக முக்கூட்டணியின் ஒரு மும்முரமான முயற்சி. இந்த 3 கூட்டணிகளும் ஒன்று சேரணும். 8வது ராஜாவும் 10வது ராஜாக்களும் புதிய உலக ஒழுங்கு, நியூ வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17 11லேருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது அவனவனும் அவன் அவ்வேலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகணுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, இவங்க வல்லமையும் அதிகாரத்தையும் அரசாங்கத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுப்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, போப் மார்க்கம் மீண்டும் உயிர் பெற்று வரும். தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால், தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே அவனை நாசமாக்குவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் வரும்போது இந்த போப் மார்க்கம் கடைசியாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். அதான் நாங்கள் சொல்கிறாரு, தீய கூட்டணி, தீய முக்கூட்டணி, 3 சேர்ந்திருக்கிற கூட்டணி என்று பார்க்கலாம். ஆவி மார்க்கம், கத்தோலிக்க மார்க்கம், அமெரிக்கா புரொட்டஸ்டன்டிசம் ஆகிய 3 அமைப்புகளும் இந்த புதிய உலக ஒழுங்கிற்கு அடித்தளம் அமைத்தது. எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்க. இப்போ உண்மையான சத்தியத்திற்கு கை கொள்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு ஒரு பயங்கரமான காரியங்களை அவன் செய்ய போகிறான் என்பதை பார்க்கலாம். அதற்கு ஒரு சிறிய உதாரணங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா டாலர் இருக்குது பார்த்தீங்களா, $1 நோட்டில் ஒளிந்திருக்கும் ஒரு உலக அரசாங்க திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் பார்த்தீங்கன்னா யுகங்களின் புதிய ஒழுங்கு என்று எழுதியிருக்கும். நோவாஸ் ஆர்டரோ செல்குரம் என்று சொல்ல லத்தீன் வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதில் என்ன அப்படின்னா, யுகங்களின் புதிய ஒழுங்கு, நியூ ஆர்டர் ஆஃப் த ஏஜஸ் ஆர் நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக ஒழுங்கு என்று பொருள். இது இந்த வாசகம். 2வது அனிட் கோயிபிட்டிஸ் என்று 13 எழுத்துக்கள் லத்தீன் வாசகத்தில் அந்த டாலரில் $1 அச்சடிக்கும். இதுக்கு என்ன அப்படின்னா, எங்கள் முயற்சிகள் இறை அருளை பெற்றிருக்கிறது.
நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதற்கு எங்களுக்கு ஆண்டவர் ஆசி கொடுக்கிறார், இறையர்களை கொடுக்கிறார் என்று சொல்கிறாங்க. ப்ராவின்சஸ் ஹேஸ் ஃபேவர்ட் அவர் அண்டர்டேக்கிங் என்று அவர் சொல்லுகிறாங்க. மூன்றாவதாக இந்த கூட்டணி முக்கூட்டணி என்பதற்கு அடையாளமாக அந்த 13 எழுத்துகள் லத்தீன் வாசகம் அந்த எழுத்தில் இருக்கிறது. இ ப்ளூரிபஸ் யுனம் என்று சொல்லப்பட்டு அதற்கு அனைத்தும் இணைந்து ஒன்றாகும், மெனி யுனைட்டிங் இன்டு ஒன் என்று பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேட்டிகன் சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கு அற்புதமான காரியங்களை நாம் அங்கே பார்க்கலாம். அதான் என்னென்ன வேகமாக பார்க்க போகிறோம். அந்த $1 நோட்டில் இருந்து ஒளிந்திருக்கும் ஒரு உலக அரசாங்கம் தான் நம்ம படித்ததெல்லாம் அங்கே பார்க்கலாம். அப்படி அங்கே பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா உலக அரசாங்கங்கள் ஒன்று திரண்டு உண்மையுள்ள தேவஜனத்தை அழிக்க நினைக்கலாம், ஆயினும் பரலோகமே திரண்டு வந்து அவர்களுக்கு துணை நிற்கும், இயேசுவுக்காகவும் அவரது கற்பனைகளுக்காகவும் அவர்கள் காத்திருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் மகா வேசி உட்கார்ந்திருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனிய தேசத்தில் அவங்களுக்கு பின்வரக்கூடிய காரியத்தில் பார்த்தா அவங்க சூரிய கடவுளையும் பாகால் தெய்வத்தையும் அவங்க வணங்கி அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவர்கள் ஒரு இணைப்பாக அவர்கள் அதிகாரத்தையும் அரசாங்கத்தையும் வல்லமையும் அவர்கள் போப்புக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான் சாத்தான். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்பி வரும், தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக எழும்பி வரும் என்று பார்க்கலாம். பாபிலோன் என்றால் குழப்பமான சத்தியம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த காலத்தில் நோவாவுடைய நாட்களில் மழையினாலே தண்ணீரை அழிச்சாரு. அதுக்கப்புறமாக ஆண்டவர் சொன்னார், இனிமேல் ஜனத்தை நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக அவர் என்ன செஞ்சார் என்று சொன்னால் வானவில்லை காட்டி, இந்த வானவில்லை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் தண்ணீரினால் அழிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை நம்பாதபடி அதை விசுவாசிக்காதபடி ஒரு கோபுரத்தை ஒன்று கட்டினார்கள், வானுயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள். அப்ப என்ன காட்டுது? ஆண்டவருடைய வசனத்தையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பாம இவங்க தன்னுடைய வாழ்க்கையில பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முயற்சிகளை செய்து வானுயர்ந்த கட்டடத்தை கட்டினார்கள். ஆனால் கட்ட முடிஞ்சிச்சா? கட்ட முடியல. காரணம், தேவனுடைய பாசைகளை தாறுமாறாக்கினார், குழப்பத்தை உண்டு பண்ணினார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாபேல் என்று சொன்னால் குழப்பம், குழப்பம் நிறைந்த சத்தியம், குழப்பம் நிறைந்த ஒரு வார்த்தை, சத்தியம் அடங்கின ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாபிலோன் மகா வேசி உட்கார்ந்திருக்கிற இடம் சொன்னா அந்த சபை குழப்பமான சத்தியத்தில், போலியான அதிகாரத்தில், சாத்தானுடைய வல்லமைத்தில் இருக்குது. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், அவைகளை விட்டு நீங்கள் வெளியில் வரும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்களான்னு பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டு தேவாலயம் தேவனின் உண்மையான தேவாலயமாய் பரிசுத்தமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இயேசு தனது வாழ்க்கையில் பிரதானமாய் இருக்கிறார். அந்த சபையின் பாசமும் இதயமும் இயேசுவின் மீதான் அங்கே இருக்கும். ஆனால் அவர் அந்த சபைக்கு எவ்வளவுமாய் இருப்பதால் அந்த சபை ஒருபோதும் அந்த மணவாளனை காட்டி கொடுக்காது. இதுதான் உண்மையான மணவாட்டி. ஆனால் அந்த அழகான படம் காட்சி மாறிக்கொண்டே போகிறது. மாறி போய் என்ன செய்கிறது என்று சொன்னால் அது தவறான சபையாய் போகிறது. ஆரம்பத்தில் உண்மையான சபையாய் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி போலியான சத்தியங்கள் உள்ளே வர, போலியான கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் உள்ளே வர வர அது உண்மையான மணவாளனாய் கிறிஸ்துவை விட்டு வெளியேறி அது போப்பை வணங்கும்படியாக, ரோமன் கத்தோலிக்க சபையை வணங்கும்படியாக போனது. படித்தோம் இல்லையா? தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்துச்சு. அவங்க தானே சொல்கிறாங்க, இன்னைக்கு நாங்கள் தான் சபைகளுக்கெல்லாம் தாய், நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்க. இன்றைக்கி இருக்கிற ஏராளமான புரொட்டஸ்ட் சபைகள், மற்ற சபையெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அந்த மார்ட்டின் லூத்தர் பிரிந்து வந்ததுனால ஏராளமான புரொட்டஸ்ட் சபை உருவானது போல அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, திருச்சபை தாய் திருச்சபைன்னு சொன்னால் நாங்கள் தான், எங்கள்லேருந்து பிரிந்து வந்ததான் நீங்கள் பிள்ளைங்க, அப்போ நீங்களும் எங்களோட வாங்க என்று சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவளை விட்டு நீ வெளியிலே வா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறவராகவே தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போப்
விசேஷ சடங்குகளுக்கும் பொன்னினால் செய்யப்பட்ட விலையுயர்ந்த ஆடைகளையும் முத்துக்களையும் செய்யப்பட்ட கிரீடமும் அணிந்து செல்வான். போப்பு தான் தலைப்பாகையில் மதிப்பு அவர்கள் கொடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், கத்தோலிக்கிய பதத்தின் சின்னங்களில் அவர் சொல்கிறாங்க, செல்வங்கள் பொறிக்கப்பட்டு தன்னை வேசியாக ஆடம்பரமாக ரத்தினங்கள் அணிந்து பயங்கரமாக இன்றைக்கு எப்படி அந்த திருச்சபை இருக்குது, அப்படிதான் இருக்கிறது என்பதை நான் வேத புத்தகத்திலிருந்து நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, இங்கு மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தகவல்களை கத்தோலிக்க மதத்தை பற்றிய ரோமானிய முறையை நோக்கி மட்டுமே இயக்கப்பட்டன. அவைகள் பல கோட்பாடுகளை கொண்டுள்ளன. அவை வேதத்தில் எதிராக தெளிவாக பேசுவதை நாம் காணலாம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது பரிசுத்தமுள்ள ஆண்டவர் பார்க்கிற பிரியமானவர்களே, நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நம்மை அங்கிருந்து வெளியிலே வரும்படி நம்மை அழைக்கிறார். நம்மையோட உண்மையான சத்தியத்திற்கு மீண்டும் அழைக்கிறார். அவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தியத்தை கொடுத்து நாம் காலங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் நமக்கு காட்டுகிறார். இன்று உலகம் எங்கு எப்படிப்பட்ட மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் அநேகர் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அஞ்ஞான தவறான கொள்கையிலிருந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது அநேகர் வெளிவருவதை நாம் பார்க்கலாம். அஞ்ஞான கொள்கை போப் மார்க்கத்திலிருந்து அது தேவனுக்கும் அவருடைய வழிக்கும் எதிரானது என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை வெளியே வாங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். வேதத்தில் ரகசியம் அல்லது மகா பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் உண்மையான பாபிலோன், அது பழைய ஏற்பாட்டிலிருந்து உண்மையான நாடு. ஆனால் இன்று அது வேறு விதமாக இருப்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் தேவன் அவர்களை தவறான உபதேசத்திலிருந்து வெளியே அழைக்கிறார். பாபிலோனின் தவறான சத்தியத்திலிருந்து வெளியே வா என்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டி அவர்கள் விரோதமாக வந்தது போல இன்னைக்கும் அதே கொள்கையுடையவர்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக இருக்கிறார்கள். அதான் சொல்றாரு, அஞ்ஞான கொள்கைகளை பின்பற்றாதீர்கள், அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள், அஞ்ஞான சத்தியங்களுக்கு இடைபடாதீர்கள், அதை வணங்காதீர்கள் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார். அதான் சொல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்காதிருங்கள். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் உங்கள் வார்த்தைகளை வீண் வார்த்தையினால் அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் அவங்க தொழுகை செய்யக்கூடியவங்க மாசு பூஜை செய்யவும் ஆராதனை செய்யும்படியாக தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தை அளப்பாதீங்க, ஜெபிக்காதீங்க என்று சொல்கிறார். எப்பொழுது மனிதர்களின் ஆலோசனைகளை கேட்கிறார்களோ அப்பொழுதே அங்கு குழப்பங்களும் பிரிவினைகளும் உண்டாகும். இது மனிதனின் குழப்பமான ஆலோசனை, மனிதனுடைய பாரம்பரியம். எப்பொழுது சபை குழம்புகிறதோ அப்பொழுது அது தேவனுடைய வல்லமையை இழந்து போகிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் சபை தெளிவாக சத்தியத்தை சொல்லும் பொழுது அது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்று நாம் நிச்சயமாய் பார்க்கலாம். அதே போல ஆவிக்குரிய பாபிலோன் மனித மத உபதேசத்தை குறிக்கிறது. அது மனிதனால் உண்டாகினதாக பார்க்கலாம். ஆனால் தேவன் கட்டின உண்மையான சத்தியம் நிறைந்த சபைக்கு விரோதமாக மத தலைவர்கள் அவர்கள் ஆலோசனையின்படி ஞானத்தால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு எதிராக கூட்டத்தை அவர்கள் கூட்டக்கூடிய மகாபாபிலோனாய் அவர்கள் இருப்பார்கள். இயேசு நம்மை வேதத்தின் சத்தியத்திற்கு அழைக்கிறார், தொழுகைக்கு அழைக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக அவர் அழைக்கிறார். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவராயிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. இயேசுதான் சபையின் தலைவர், அவர் ஒருத்தர் தான் முக்கியமானவர். ஆனால் பூமிக்குரிய பாபிலோனுக்கு பூமிக்குரிய தலைவர் உண்டு. பாபிலோன் ராஜா தன்னுடைய சிம்மாசனத்தில் உண்டு உட்கார்ந்து சொன்னார் இல்லையா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? என்னைக்கு சொன்னாரோ விழுந்து போனார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசும் பொழுது முதல் ஆவிக்குரிய பாபிலோன் இந்த பூமியில் இருந்தது. தேவனைப் போல தேவனிடத்திலிருந்து தேவனைப் போல பேசினது என்று நாம்
2 Thessaloniயர் 2:4 வாசிக்க முடியும். பவுலார் நாட்களிலும் இந்த பாப் மார்க்கம் உள்ளே நுழைந்து கட்டளைகளை மாற்றி அங்கே அநேக தீர்க்கதரிசி அநேக அப்போஸ்தலர்களை கொன்று போட்டது என்று 2 Thessaloniயர் 2:7 படிக்கலாம். பாபிலோன் தான் இந்த உலகத்தின் தொழுகைக்கெல்லாம் முக்கியமாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டே வரலாம். அங்குதான் விக்கிரக ஆராதனை இருந்தது. யாத்திராகம் 20:4-5 சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னை போல விக்கிரகங்களை செய்ய வேண்டாம், நான் ஒருவரே தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் மட்டத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஆண்டவரை பார்த்து கேட்குறார், யாரை தொழுது கொள்ள போகிறீங்க? உண்மையான தொழுது கொள்கிற நாள் வாரத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமை தொழுது கொள்ள போகிறோமா? பிசாசையும் அதன் அதிகாரத்தையும் வல்லமையும் பாப் மார்க்கத்தையும் உண்டாக்கக்கூடிய கத்தோலிக்க பாப் மார்க்கத்தை வணங்க போகிறோமா? எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே தேவன் மீண்டும் மீண்டும் நம்ம எச்சரிக்கிறார், மீண்டும் மீண்டும் அன்போடு கூட அழைக்கிறார். அந்த வேசியை விட்டு வெளியில் வா. வேசினா இதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஏன் வேசினா விக்கிரக ஆராதனை செய்யவும் துன்மார்க்கமான காரியங்களை செய்யவும் இருந்தாங்க. உண்மையான தெய்வமாகிய மணவாளனை விட்டுவிட்டு வேறு மணவாளனை தேடி போனால் அதுக்கு பேர் வேசி. உண்மையான மனைவி தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு வேற தேடி போனால் அது வேசி. அதே மாதிரி தான் மெய்யான கடவுள் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு போப்பையும் சாத்தானையும் வணங்கும்படியாக போகக்கூடிய சபை வேசி மார்க்கம் என்று ஆண்டவர் கட்டுகிறார். அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறார். பாவின் விட்டு வெளியில் வா என்கிறார். ஆண்டோடைய அன்பின் வார்த்தையை நம்ம கேட்டு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வரலாம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், பரிசுத்த தேவன் எங்களோடு வாங்க என்று சொல்லி நம்ம அழைக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட வந்து நம்முடைய வார்த்தையெல்லாம் நம்ம நிறைவேற்றி நம்மை அவருடைய பாதத்திலே வைக்கத்தக்கதாக உண்மையுள்ளவராக இருக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரே நம்ம தொழுது கொள்ளும்படியாக நம்மை தேவன் அழைக்கிறார். ஆண்டவருக்காக உங்கள் இதயத்தை கொடுப்பீங்களா? கர்த்தர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை திறந்து படிக்கும் பொழுது, இந்த கால நெடிகளும் சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே வேதம் நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்லும் பொழுது, நாம் இன்னுமே தாமதம் செய்ய வேண்டும், இன்னுமே நாம் தாமதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் வருவோம், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவோம். அப்படி மாறும் பொழுது ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த ஆராதனை நம்ம நிறைவுக்கு கொண்டுரும்படியாக 165வது பாடலை பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்து ஆடி அங்கே கூடிட. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நடத்தப் போகிறார். லாபத்தை விட்டுவிட்டு உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்ள நீங்கள் வரும் பொழுது உங்களை ஆண்டவர் அற்புதமாய் அந்த ராஜ்யத்தில் கொண்டு போவார். இந்த இதை உணர்ந்து பாடுவோமா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் மங்களும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரெவரும் அவரை சேர, அன்பரென்றல்லால் கண்ணீரும் துடைக்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. ஜீவ விருட்சத்தின் கனி பூசித்து ஜீவநதி நீரை என்றும் குடித்து, ஜீவ கிரீடமோம் சிரசில் சூடி, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவர் வரப்போகிற காலம் இனி கொஞ்ச காலம்தான். அதற்கு முன்பாக நாம் தவறான உபதேசங்களிலே, தவறான சத்தியங்களிலே, தவறான தொழுகை நாட்களில் ஒருவேளை இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சமூகத்தில் வரவும், அவருடைய பிள்ளைகளாய் மெய்ஞான திருச்சபையிலே இணங்கக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமா? ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்திய வசனங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு திறந்து காட்டி, இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சத்தியத்தை படித்து உண்மையான சத்தியம் எது, போலியான சத்தியம் எது, உண்மையான சபை எது, போலியான சபை எது, உண்மையான தொழுகை என்னது, போலியான தொழுகை என்னது, இந்த போலியான தொழுகைக்கு யார் முக்கிய காரணம், என்ன அதிகாரத்தையும் வல்லமை வச்சுக்காங்கன்னு சொல்லலாம் நாங்கள் படிக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். மீதமான நேரத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாக பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இது வந்து நல்ல நேரத்தில் விசேஷமாக இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது சாத்தான் எந்த விதத்திலையும் அந்த பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி, அவங்க இதயத்தில் விழுந்த சத்தியத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அந்த சத்தியம் 1, 60, 100 பெருகும்படியாய் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசித்து ஏராளமான பேர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வருகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்களும் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வருவதற்கு எங்கள் ஆண்டவரை அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நேரத்தில் விசேஷமாக அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் உண்மை, உம்முடைய சத்தியம் என்றைக்கும் பொய் சொல்லாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சத்தியத்தை படிக்கவும், சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல தீர்மானங்களை எடுக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி தங்களுடைய தேவைகளுக்காக, ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தனித்தனியாக பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்கப்பா. மனபாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு, மன போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் எங்கே பிரகாசிக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஏராளமான பிள்ளைங்க விழுந்து போன சபைகளில் போலி சத்தியங்களில் நிறைந்திருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ள உண்மையான சத்தியத்துக்கு நிலைத்திருந்து இவரே ராஜா, இவருக்காய் காத்திருந்தோம் இந்த கூட்டத்தில் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய மாநிலத்திற்காக, எங்களுடைய குழுவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையின் குடும்பங்கள் எல்லாவற்றையும் தனித்தனியாக பேராய் ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்களில் யாராவது சுகவீனத்தோடு, பலவீனங்களோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு இருந்தால் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் விசேஷமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக பேராய் ஆசீர்வதித்து இந்த கடைசி நாட்களில் உண்மையான சத்தியத்தை அறிந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரோடு இருப்பேன், யோபுவை போல கர்த்தருடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் குறைபட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக நிற்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைங்க, வாகனங்களை ஓட்டு போகிற பிள்ளைங்க, விவசாயம் செய்கிற பிள்ளைங்க, இதர பணிகளை செய்கிற அரசாங்க தனியார் வேலை செய்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கவும் அது மூலமாக ஆண்டவரே இந்த உலகத்தில் மீண்டும் பொருளாதார பிரச்சனை நெருக்கடியெல்லாம் மாறி ஒரு சகஜ நிலைக்கு வரவும் ஆண்டவருடைய சத்தியம் இன்னும் ஏராளமாய் பரவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அட்வென்ட் வானொலி மூலமாக பரவி கொண்டிருக்கிற செய்திகள் ஏராளமானவருக்கு சென்றடைந்து ஆண்டவருடைய நாட்களின் அந்த நாளிலே அநேக ஆயிரம் பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வர ஆண்டவரின் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களோட உதவி செய்த பாஸ்டர் ஆனந்தம் டேனியல் அவங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோப்பா. அதே போல் அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து பாஸ்டர் கிதியோன் அவங்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவங்க அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட பலவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர்கள் பூரணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பலத்தை தந்து நம்முடைய மகள் எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. யாவரையும் தாழ்த்துக்கிறோம். இந்த இரவுக்குள்ள நாங்கள் மீண்டும் நித்திரைக்கு போகிறோம். ஆண்டவரே, யாராவது நம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு நின்றால் ஆகாரின் ஜெபத்தை கேட்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். இரவு முழுது எங்களை ஆசீர்வதிங்க. காலையில் நாங்கள் நம்முடைய பலத்தை கொண்டு உற்சாகமாக எழும்பி நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வேலைகளை செய்ய கிருபையை தாரும். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாவற்றையும் பாடுபட்டு மரித்து உயிர் தெளிந்த எங்களை இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் ஆறுதலும் தேர்தலும் சமாதானமும் சந்தோஷம் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும் நம்முடைய கிருபை இன்றும் என்றும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11ஆம் நாளும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஒரு அருமையான சத்தியத்தை கேட்கவும் தீர்க்க தரிசனங்களை படித்து கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியாது வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பாக நன்றி. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரவு வணக்கம். காட் பிளஸ் யூ.